அம்மனிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. நாகமால் அம்மனிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. அம்மனிடம் நாகமால் அம்மனிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், நீங்கள் பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவள் உன் பொருளை அள்ளி தருபவள். அம்மனிடம் செம்பொழுங்கி நாகமால் அம்மனிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை.
தென்னகத்தின் தெய்வமையா தேவருங்கு தெய்வமையா தேசியத்தின் தலைவருங்கு தேசம் உன்னை வணங்குதையா
பெயர் சொல்லு தெய்வமையா தேவரின் தெய்வமையா தேசியத்தின் தலைவருந்து தேச உன்னை வணங்குதையா தென்னகத்தின் தெய்வமையா பெரியோர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த அனைவரும் அன்பு சார்ந்து தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் விரைவாக சகோதர சகோதரி அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணையெல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய விரும்பி அன்பு சார்ந்து விவசாய பெருக்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியால் அனைவருக்கும் நாடகத்தை நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்துக்கான வரியை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடந்து கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் இசைக்குற்றம் பொற்குற்றம் அபிநய குற்றம் ஆகிய எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கைகொண்டு நாங்கள் எவ்வளவு தப்பு செஞ்சாலும் ஆமா தப்புக்கு தக்கன யாரும் ஊர்ல காசு கணியை மட்டும் பிடிச்சிடணும்ன்ற எண்ணம் மட்டும் வரக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு யாரு தப்பு செய்யற ஆளுங்கெல்லாம் வரல. ஆமா புல்லாம் நல்லதொரு முறையில் அருமையான நாடகம். இந்த நாடகக்கான விருது அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி அடிக்கிறத வணக்கம் வணக்கம் வணக்கத்தை நெஞ்சார்ந்த தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஆகையால் நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. அதனால வந்திருக்க வேலையை சிறப்பா பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் மிக சிறப்புமிகு நாடகம். உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ சொல்ல வேண்டியது பப்புனோட கடமை அப்படின்ற காரணத்தினால் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் புகுனி மணந்த குறிச்சி மலர் என்று சொல்லக்கூடிய கந்த பெருமானின் காதல் திருமணம் என்று அழைக்கக்கூடிய சிறப்பான ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் புராண நாடகம். இந்த நாடகத்துல எல்லா பேருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரம் இருக்கு. எல்லா பேரும் அவங்க பாத்திரத்தை சரியா செய்யணும். இந்த நாடகத்தோட முக்கிய ஹைலைட் என்ன தெரியுங்களா? முருகப்பெருமான் வந்து எப்படி வள்ளிய கடைசியில கல்யாணம் பண்ணாரா பண்ணலையா? சரி, இதுதான் இந்த கதையோட முழு கான்செப்ட். ஆமா, ஆனா இங்க பாதி பேரு பப்பு டான்ஸோட புடிஞ்சுக்கிட்டு ஓடி போயிருவாங்க. மேல என்ன நடக்குதுன்னே தெரியாது. இன்ன வரைக்கும் ஆரம்ப காலத்துல இருந்து பப்பு டான்ஸ் வரைக்கும் பார்த்துட்டு தூங்குற கூட்டம் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி யாரும் இந்த கூட்டத்தில் இருந்தால் தயவு செய்து விடிய விடிய நாடகத்தை பாருங்க. அப்பதான் இந்த நாடகத்துக்கு உண்டான பெருமையும் புண்ணியமும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த நாடகத்தை அரைகுறையமா பார்த்துட்டு சரி விடிய காலம் போய் தண்ணி குழாயில எங்களை போய் புரண்டி பேசக்கூடாது. இந்த அவரை போட்டுதான் மூணா நொட்டி இருந்திருப்பாரு, இந்த இவரை போட்டுதான் மூணா கிழிச்சிருந்திருப்பாரு. நாடகம் நல்ல நாடகம். ஏன்னா இந்த நாடகத்துல ஒரு முக்கியமான விஷயம் நான் கேட்டீங்கன்னா, வந்திருக்க முருகப்பெருமான் வள்ளிய காதலிச்சாரா காதலிக்கலையா? காதல் எப்படி இருக்கா? என்னது காதலா? காதல் எப்படி இருக்கு தெரியுமா? கருப்பா உருண்டையா பிசு பிசுன்னு இருக்கும். வாய்ப்பு இல்ல தையாரு. காதலிக்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது தம்பி. யாரு வேணாலும் யாரையும் காதலிக்கலாம். காதல்ல ஒன் சைடும் இருக்கு, டூ சைடும் இருக்கு. கடைசியில முட்டை நீ சூசைடு மட்டும் பண்ணிக்கிறப்ப குறைச்சுக்கிறணும். அதுதான் முக்கியம், ரொம்ப முக்கியம். என்னங்க காதலிக்கிறது எல்லாமே காதல் முடியுமா? சரி, உண்மையான காதல் எதுவோ அதுதான் உண்மையான காதல். உண்மையான காதல் எதுங்க? தாலி கட்டிய பின்னாடி தான் பொண்டாட்டிய காதலிக்கிறதா உண்மையான காதல். நிறைய பேர் பொண்டாட்டிய காதலிக்கிறான்னா அடுத்த பொண்டாட்டியவே வரட்டாங்க. என்னங்க அப்படியா? காதலிக்கலாம் பிரச்சனை கிடையாதுங்க. கோளார ஒழுக்கமா
ரோட்ல விட்டு ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தன் ஒரு ஆட்ட காசு கட்டிருக்கான். சரி, அவர் காசு இல்ல போயான்னு விரட்டிருக்காப்ல. ஐயா ரொம்ப பசிக்குதியா, டீ குடிக்கவாது ஒரு 20 ரூபா கொடுங்கயான்னு கேட்டிருக்கான். அப்பதான் இவனுக்கு டென்ஷன். ஒரு டீ 10 ரூபா தானே, நீ என்ன 20 ரூபா கேட்கிறேன். ஐயா என் லவ்வருக்கு வாங்கி கொடுக்கணும்யா, இன்னொரு 10 ரூபா சேர்த்து கொடுக்கன்னு இருக்கான். எடுக்கிறது பிச்சை, உனக்கு லவ்வர் வேலையாடா காதல்லையா? அப்பதான் அவன் சொன்னா அவளை லவ் பண்றதுக்கு அப்புறம் தான் பிச்சைக்காரங்க மாறினேன் இருக்கான். காதலிக்கிறப்ப நல்லா தான் இருக்கு, அப்படி இப்படின்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா போக போக தான் வகுப்புல தெரிய ஆரம்பிக்கும். எப்படி இதுல என்ன ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொன்ன கவனிச்சீங்களா? காதல்ல 1 சைடும் இருக்கு, 2 சைடும் இருக்கு. ஆமா, இதுல சில கள்ள காதலும் இருக்கு. கள்ள காதலா? கள்ள காதலே என்னங்க? கள்ள காதல் இருக்குப்பா தம்பி. கள்ள காதல்னா பொண்டாட்டியை விட்டுட்டு வேறவே பொண்டாட்டிய பண்றது கள்ள காதல் கிடையாது. வேற ஒருத்தனை உண்மையா காதலிக்கிற மாதிரி ஏமாத்துறது கள்ள காதல் தான். ஓ, அது வேற. இதுவும் பிரச்சனை இருக்கு. ஒரு பொம்பளை புள்ள என்ன பண்றது, சரி ஒருத்தனை உயிருக்கிறா லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருந்திருக்கு. பொம்பளை புள்ள அவனை ஏமாத்திட்டு இருந்திருக்கு. சரி, ஆனா இந்த பையன் இந்த பிள்ளையா, ஆமா அந்த பிள்ளை தான்டா, இந்த பையன் அந்த பிள்ளைய ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிருக்கான். சரி, இந்த பிள்ளைக்காரி உசுர கூட குறிப்பிட்டிருக்கான். ஆனா இந்த பிள்ளைக்கு இவனை ஒப்பல. இவன் கொஞ்சம் காசுக்காரு, இவன் பணத்தை காட்டி இவனை லவ் பண்ற மாதிரி ஆக்சரை போட்டு இவன் கிட்ட வாரத்துக்கு 1000 500 கறந்துகிட்டே இருந்திருக்கு. சரி, ஒரு நாள் இவங்க 2 பேரும் சந்துக்குள்ள பேசுறது ஊர்க்காரங்க பார்த்துட்டு வீட்டுல போய் போட்டு விட்டாங்க. ஊரே கூட அவங்க 2 வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. சரி, இந்த பிள்ளை இவனை ஒப்பாம கல்யாணம் பண்ணி தொலைஞ்சிருச்சு. என்ன செய்ய, என்ன பண்ண, இங்க அதே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. என்ன, ஒரு 6 மாசம் நல்லா ஓட இவனுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து மூச்சு திடீர்னு செத்து போயிட்டான். அரே புருஷனா செத்துட்டான். என்னடா செத்தவனை எங்க தூக்கிட்டு போவாங்க? என்ன சுடுகாடு தூக்கிட்டு போய் புதைச்சிட்டு வந்துட்டாங்க. சரி, என்ன ஒரு பிரச்சனைனா இந்த புதைச்சாலு வீட்டுக்கு வரக்குள்ளேயும் இந்த புதைச்சவன் வீட்டுக்கு வந்துட்டான். ஆமாடா, புதைச்சவங்க வீட்டுக்கு வரல, புதைச்சாலு வீட்டுக்கு வந்துட்டான். மண்ணு மட்டையோட நிக்கிறியா, பொண்டாட்டி பார்த்துட்டா ஐயோ என்னங்க செத்து போயிட்டு போஸ்ட் விட்டாங்க, என்னங்க உயிரோட நிக்கிறீங்கன்னு கேட்க. அப்பதான் சொல்றீங்க, அடியே ஹார்ட் அட்டாக்ல அரை உசுரம் ஒரு உசுரமா படுத்திருந்தேன், நான் உண்மைக்குமே செத்து போயிட்டு பொதிச்சுட்டாங்க, மூச்சு முட்டி மண்ணை கிளறி விட்டு வந்துட்டே இருக்கேன். சரி, மறுபடியும் வந்துட்டானே பொம்பளை என்ன பண்ணிருக்கா, சரி புடிச்சான வந்துட்டானே, மறுபடியும் தண்ணி கிண்ணி ஊத்தி குளிப்பாட்டி சரி இவளை பொட்டு போற எடுத்து நல்லா வச்சுக்கிட்டே இருந்திருக்கா. சந்தோஷம் தானே. மறுபடியும் 6 மாசம் ஆச்சு. மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்து மறுபடியும் செத்து போயிட்டான். இந்த முதல் தூக்கிட்டு போனாங்க 4 பேரு. ஆமா, அதே 4 பேரு மறுபடியும் வர்றாங்க. எப்படி அழுதுகிட்டே வர்றாங்க. தங்கச்சி அண்ணே சொல்லுங்கண்ணே, அண்ணே என்னப்பா தங்கச்சி சொல்லுமா, போன வட்டம் 6 மாசத்துக்கு முன்னாடி என் புருஷன் செத்து போயிட்டா, நீங்க தானே புதைச்சிங்க. ஆமாமா, எப்படி புதைச்சிங்களா தெரியல, வீட்டுக்கு வந்துட்டானே, அதுக்கு இப்பயும் என் புருஷன் செத்து போயிட்டானே, நீங்க தான் தூக்குறதுக்கு வந்திருக்கீங்க. போன வட்டம் மாதிரி மண்ணை வச்சு மூடாம 4 மூட சிமெண்ட் வாங்கிருக்கீங்க, நல்லா காங்கிரீட் போட்டு இறுக்கி விட்டு வந்துருக்கீங்க. அப்ப என்ன உன் காதல் மைத்த புடுங்கினாப்ல இருக்குது. எப்படி பாத்தியா, கள்ள காதல நிறைய காதலிக்கிறதே இல்ல, எனக்கு நட்பே இருக்கான். ஒத்த டீ வாங்கி கொடுத்தா போதும், காதல சாயங்காலம் வரைக்கும் ஒத்த டீ கொடுத்தா சாயங்காலம் வரைக்கும் இருக்கா. நட்பு தான் உண்மைக்கு என்னைக்கு சிறந்தது தெரியுமா? உண்மைக்குமே நட்பு என்னைக்குமே உண்மைக்கு சிறந்தது. நட்புனா யாரு பேர் இருக்கணும், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாதிரியும் ஐயா தேவராயன் அவ்வளவு நட்பா இருக்கணும். நமக்கு ஒரு சில ஆள் இருக்கா, நம்ம கிட்ட புடிங்கி திக்கிறதுக்கு மட்டுமே வராங்க, மத்தது எதுக்கு நமக்கு வாசலாம் அப்படி இருக்கு. என்ன தின்னது நீங்க வேண்டாம், பாருக்கு வந்தா 1 ரூபா கப்பு போய் தொலை. ஆனா இப்ப எத்தனை காதல் சொன்னேன், காதலுக்கும் பெண்கள் வாடகை ஆகாத நேர்ந்தீங்களா? சரி, ஐயா மட்டும்தான் நேர்ந்தீங்களா? அவர் உடல் உயிர் அனைத்துமே நமது நாட்டுக்காகவும் நமது மக்களுக்காகவும் அர்ப்பணம் செஞ்சவர். அவர் மீது ஒரு புகழை பாடிவிட்டு நம்ம கலைப்பணியை சார்ந்து போயிட்டே இருப்போம். ஹல் 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 ஹல். ஆளை விட யூடியூப் கூட்டம் இன்னைக்கு நிறைய இருக்காப்பா. இந்து மதம் பெற்றெடுக்க, இஸ்லாமிய மதம் பால் கொடுக்க, கிறிஸ்துவ மதம் கல்வி தர, மும்மதத்தின் மண்ணிலை முளைத்திட்ட ரோஜா எங்கள் முத்துராமலிங்க தேவரனும் ராஜா. தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே, தேவர் என்னும் அழகிய பெயர் கண்ட ஓவியமே. தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே, தேவர் என்னும் அழகிய பெயர் கண்ட ஓவியமே. எங்கள் சேதுனா
ஐயா சரி, நன்றி நன்றி நன்றி. ஏன்னா நாடகம் சிறப்புமிகு நாடகம். இந்த நாடகத்துல தேசிகமும் தெய்வீகமும் பூசாரிக்கு என் கொண்டாடிக்கு ஒரு ஒத்துமை இருக்கு. என்ன விட்டுருவேன் தெரியுமா? நான் சொல்லவா? கோயில்ல பூசாரி சாமிய மந்திரத்தால அர்ச்சனை பண்ணுவாரு. சரி. ஆனா என் கொண்டாட்டி மானக்கடை கட்ட அர்ச்சனை பண்ணுவான். எப்படி? கோயில் 5 மணிக்கு கொண்டு படிக்கும். அது வேற என்ன? ஆமா, சுப்ரவாதம் எப்படி படிக்கும்? எப்படி? கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திட்ட நரதா தூவம் கௌசல்யம் தெய்வமா. அருமையா இருக்குதியா? ஏவள ஏன் முன்னாடி படிப்பா வீட்ல. என்ன உசுப்ரப்பலா? அதியா ஆட மொத்தம் வேலைக்கு போட. மானத்தை கெடுத்து உதுத்துட்டு. ஆமா, நான் ரோசப்பட மாட்டேன். எனக்கு தேவை காசு. சீட்டு காசு கட்டுறேன். இருங்க, டோரை ஓபன் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப பேசலான்னு இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு ரொம்ப ஓவர் ஆகிக்கிறது. அதான் என்னங்க டேபிள்லாம் வர நேராச்சு. இந்த விழா கமிட்டி ஒரு சேர் மட்டும் கொடுத்தா நல்லா இருக்கும். தாளக்காரன் மாமா நின்றுகிட்டே இருக்காரு. ஆமா நீ உட்கார மாட்டேன். அந்த ஆளுக்கு ஓரம்டா. நமது விருதுநகர் மாவட்டம் திருச்சி வட்டம் நமது செவ்வனூர்ச்சி அருள்மிகு ஸ்ரீ நாகம்மாள் கோவில் பொங்கல் விழாவை முன்னிட்டு நமது கிழக்கு தெரு பங்காளிகள் மற்றும் வாரிசுதாரர்களால் நடத்தப்படும் நாடகமாக சிறப்பான முறையில் தெய்வீக திருமகனார் பசும்பொன் உணா முத்துராமலிங்க தேவரையா சிங்கார கலையரங்கில் திருச்சுழி காவல்துறை திரு சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைவரும் இவர்கள் மட்டும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ பள்ளி திருமணம் புராண நாடகம் அதிவிமர்சையாக உங்கள் முன்னால் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த நாடகத்தில் அருமையாக உங்கள் முன்னால் சிறப்பாக எங்கு சென்றால் வெற்றி பஸ் ஓட்டுநர்கள் சிறப்பாக காத்துக் கொண்டிருக்கும் நவரச நாயகர் நவரச தென்றல் எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் சங்க செயலாளராக திகழக்கூடிய ஆரைக்குடி கண்டெடுத்த எம்.கே. வல்லரசன் அவர்கள் வேலன் வேடன் விருத்தன் ஓர்த்தடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாடகத்தில் குயிலின் மேலான கோக்கில வாணி எங்கு சென்றாலும் வெற்றி பெற்றக்கூடிய சொற்போர் அரசி பாட்டுக்கட்டு பிறந்த மகள் பேச்சுக்கென்று வளர்ந்த மகள் தனது தனி பாணியினால் உலகமெங்கிலும் பேரும் புகழும் பெற்றக்கூடிய வீர சிங்க பெண்மணி என்று போற்றக்கூடிய மதுரை மாவட்ட எம்.எஸ்.கே. சிவரஞ்சனி அவர்கள் உங்கள் முன்னால் ஸ்ரீ வள்ளி நாயார் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாடகத்தில் முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்தவர் சபதம் பெற்றதில்லை. புதுகை மாநகர் கண்டெடுத்த ரெட்டையாளம் போற்றக்கூடிய எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் நாரதர் அந்த கழகப்பூர்ணாக தோன்றுவார். இந்த நாடகத்திற்கு அருமையாக உங்கள் முன்னால் சிறப்பான முறையில் இங்கு ஆர்மி மெச்சு கொண்டிருக்கும் நமது ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் கிடாத்திற்கை மாநகரம் கண்டெடுத்த நமது திரு ஆப்பநாட்டில் சிறப்பாக கிளர்க்காக பதவி வைக்கின்ற அன்பு பாசமிகு அண்ணன் எம்பி முருகன் அவர்கள் 6 மணி பின் காட்டினிலே கேட்கும் ஒரு நாளும் முத்தமிடும் தென்னடினால் உண்டாகும் சங்கீதம் முகில்மர காட்டினிலே முகில்மர காட்டினிலே கேட்கும் ஒரு நாளும் முத்தமிடும் தென்னடினால் உண்டாகும் சங்கீதம் முகில்மர காட்டினிலே.
நன்றி. வாங்க வாங்க, அனைவருக்கும் நன்றி. ஆகிய அருமையான பழைய பாடலை மிக முறையாக பாடக்கூடிய நெஞ்சார்ந்த நன்றி. பழைய பாடல்ல கேட்கறது எப்பயுமே இனிமையான விஷயம். ஆகிய நெஞ்சார்ந்த நன்றி. அதற்கு அடுத்ததாக இங்கு பலவாக்கிய புகழ் சிறந்தோர் முறையில் தனக்குத்தானே தாத்தா நிகழ்ந்து பேரும் புகழை நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் அன்பு என் சிறப்புமிகு வாத்தியார் அரசு குலம் மாநகரம் கண்டெடுத்து எமது மதுரை தமிழ்நாடு நாடகிய சங்கத்தில் சங்க தலைவராக திகழக்கூடிய டிவி ஜெயம் அவர்களின் அருமை மாணவருமாகிய அன்பு மாப்பிள்ளை சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகாமல் இருக்கும் ஏனாதி அஞ்சூர் நாடு கண்டெடுத்த அன்பு மாப்பிள்ளை என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் உங்கள் முன்னால் மிருதங்கம் தொப்பினின் தோட்டம். அருமையான முறையில் சிறப்பாக மிருதங்க திசைத்த அன்பு மைத்துனர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை உள்ளமனு தெரியப்படுத்துகிறோம். நன்றி நன்றி. ஏன்னா ஒரு வாத்தியத்தை வாசிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது.
முறையா நல்ல படிப்பு இருக்கணும், நல்ல ஒரு ஞானம் இருக்கணும். என்னங்க இதுல இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, ஆனா சில பேருக்கு அமையும், சில பேருக்கு அமைச்சாலும் பயன்படுத்த தெரியாது. அவனுக்கு மட்டும்தான் அமையுது, அது அமையுது. அப்படி இல்லைங்க, இங்க இருங்க, அமையாதுன்னு சொல்லாத, உனக்கு அமைக்க தெரியும், நல்லா புரிஞ்சுக்க. சில பேருக்கு நம்ம சொல்றதை ஏத்துக்கவே மாட்டேன், அவன் செஞ்சுதான் வேதம் முடியும். பாத்துக்கீங்களா? எப்படி நம்ம மேலக்கு தப்ப ஏத்துக்கவே மாட்டேன், அவன் செய்யறதே சரியா. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படித்தான் மதனை போல ஒரு ஆளு ஒருத்தர் தவளை ஒண்ணு வளர்த்திருக்கான். யாரு? மதன் மாதிரியா? மதன் மாதிரியா ஒரு ஆளு தவளைய ஒண்ணு வளர்த்திருக்கான். சரி, தவளைய வளர்த்துட்டு என்ன பண்றான், அந்த தவளைய தாவுன்னு சொல்லி அந்த தவளைய தாவுறதுக்கு பழக்கப்படுத்திட்டான். சரி, பழக்கப்படுத்தி நீ சொல்லுவானா, ஏ தவளை தாவுன்னு உட்காந்து மக்கள் தவறு இருக்கு, இங்க தவளை உடனே தவறு இருக்கு. சரி, அப்பதான் என்ன பண்றா, சரி, தவளோட ஒத்த கால முன்னாடி இருக்க காலை வெட்டிட்டான். இப்ப தவளைக்கு எத்தனை கால் இருக்கு? 3 காலு. இப்ப தவறு இருக்கா, சிரமப்பட்டு தவளை தவறு இருக்கு. சரி, 2வது காலை வெட்டிட்டான். இப்ப தவறு இருக்கா, மறுபடியும் முட்டி மோதி தவறு இருக்கு. சரி, 3வது காலை வெட்டி புட்டியா, இருக்கிறது ஒத்த காலு. இப்பயும் தவறு இருக்கா, எப்படியோ முட்டி மோதி தவிர்ச்சு. சரி, 4வது காலை வெட்டிட்டு தப்புண்டியா தவளை. அப்பதான் சொன்னானா, தவளைக்கு வர வர காது கேட்க மாட்டேன்னு இருக்கா. இப்படித்தான் உன் புத்தி, செய்யறதெல்லாம் தப்பு தப்பா செஞ்சு பழிய கொண்டு போய் தவளை மேல போடக்கூடாது. அடே வேற ஒண்ணு கிடையாது, தவளை 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 மேல தப்பு. நீ மூடிக்கிட்டு இரு, இந்த நாடகத்திற்கு இங்கு தாள தம்பிக்கு யோசிச்சுக்கிட்டு எதுல திறமை தான் போற. இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் அருமையா வருது இருக்கும். எங்க வீட்டு செல்ல பிள்ளைங்க என்ன கேவலப்படுத்தாலும் ஊத்திருக்கேன், அன்பு வைத்து அப்படிதான் இருக்கணும். சிறப்பான முறையில் நமது ஊர் அருகாமல் இருக்கும் நமது குலசேகரநல்லூர் பொம்மக்கோட்டை மாநகரம் கண்டெடுத்த அன்பு மாப்பிள்ளை PM மதன்ராஜ் அவர்கள் ஆல்ரவுண்ட் அந்த சைடு. மாப்பிளைக்கு நன்றி. மற்றும் அதற்கடுத்து இணையாகவும் உறுதுணையாகவும் இங்கு தாளமிசம் இருக்கும் தாள லய சுருதி கலைஞர். உண்மைக்குமே சீனன் தாளம்னா அனுபவமா வெற்றி மாமா தான். எந்தெந்த கலையரங்கம் வந்தாலும் யாரையுமே துணைக்கு விடாம ஒத்தாலா சீனை கட்டவும் செய்வாரு, சீனை மடிக்கவும் செய்வாரு. அருமையான முறையில் சிறப்பான தாளலய சுருதி கலைஞர் அன்பு மாமா நமது கமிதி மாநகரம் அருகாமல் இருக்கும் இடைச்சியூரி மாநகரம் கண்டெடுத்த வெற்றிவேல் அவர்கள் சீனன் தாளம். மற்றும் இந்த நாடகத்துக்கு சிறப்பு
அதற்கு இந்த நாடகத்துக்கு சாப்பாடு ஏற்பாடு மிக மிக அருமையான முறை ஏற்பாடு செய்த அன்பு சார்ந்த கிராமத்தாருக்கும் விழா பொறுப்பாளருக்கும் நல்லதொரு ஒரு நன்றி. அருமையான சைவ சாப்பாடுங்க. நேற்று அந்த ஊருக்கு போட வேண்டிய இருக்கா? நீங்க சாப்பிடல. நேற்று போன நான் திண்டு போட்டு எதுக்கு தெரியல. அருமையான முறையில் அனைவருக்கும் சைவ சாப்பாடு சிறந்ததோ முறையில் ஏற்பாடு செய்த அன்பு சார்ந்த கிராமத்தாருக்கும் விழா பொறுப்பாளருக்கும் அன்பு சார்ந்த குடும்பத்தாருக்கும் நன்றி. மற்றும் சிறப்பான முறையில் உங்கள் பிள்ளைங்க அருமையாக ஒளி அண்ட் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளிபரிக்கும் உரிமை கவிமுருகன் அன்பன் அவர்களுக்கும் நன்றிகளை நெஞ்சார்ந்த தெரிவிப்பது மற்றும் பணியாற்றுகின்ற அன்பு முருகனுக்கும் நெஞ்சார்ந்த மனமாத நன்றி. மற்றொரு நாடகத்திற்கு அருமையாக பொதுமக்கள் அனைவரும் சிறப்பாக வருக வருகிற வரவேற்கிறோம். இப்படிக்கு நமது கிழக்கு தெரு பங்காளிகள் வாரிசுதாரர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் செம்புணர்ச்சி என்பதை பெயர்படுத்தி எடுத்துக்கொண்டு இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்து அன்பு உள்ளமாக திகழக்கூடிய நமது உசிலை மாவட்டம் அடுத்த ஹரிச்சந்திர மயான கண்ட நாடகத்தில் தனக்குத்தானே தாந்தானே என்று பேரு புகழாற்றிருந்து உசிலை மாவட்டம் போட்டக்கூடிய எம் முத்தப்பா அவர்கள் மகனும் ஆகிய அன்பாமா எம் ராஜா அவர்கள் சிறப்பாக இந்த நாடகத்தை அமைத்துள்ளார் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு மற்றும் வானவடி உயர் தெரியும் முத்துராமலிங்கம் நோட்டீஸ் உபயம் ராஜா மற்றும் உழைப்பாரி பெண்களுக்கு சேலை முனீஸ்வரி சூர்யா மற்றும் மாரி செல்வம் மற்றும் கோவில் 5000 வழங்குவர் நாகராஜன் குருவம்மாள் பொன் இளவரசியை தெரிவித்துக் கொண்டு இங்கு நாட்டியமாட காத்துக் கொடுக்கும் நடன மங்கை நாட்டிய தாரகை புதுக்கோட்டை கண்டெடுத்த புண்ணியவதி புண்ணியவதியா நான் பண்ணின விதி திருச்சூரில் இருந்து விட்டு தொலைவனாங்கிறான். புதுக்கோட்டை கண்டெடுத்த பூலாந்தேவி RS ஓதா செல்வி ராதா செல்வி டான்ஸ் காமி என்னை விட்டு ஓடி போக முடியுமா நாம் இருவரையில் ஒருவரை நீ தெரியுமா என்னை விட்டு ஓடி போக முடியுமா நாம் இருவரையில் ஒருவரை நீ தெரியுமா அந்த போல தனிநடந்து வந்து என் அருகில் வந்து நாளத்தோடு கொடுத்து அந்த போல தனிநடந்து வந்து என் அருகில் வந்து நாளத்தோடு கொடுத்து காலத்து நேரத்தை பெண்கள் பேர் சொன்னே ஒருவேளை நமிதா மாறு அப்படி சொல்லுவேன் நயன்தாரா மாறு ஒருவேளை குஷ்பு மாறு நீ நினைச்சுட்டு தெரிஞ்சிருக்க இருக்கட்டும். ஆக உங்கள் முன்னால் பபுனா எடுத்துக் கொண்டிருப்போம். என் பேரை சொல்றதுக்கு முன்னாடி அருமையாக யூடியூப் சேனல் எடுத்துக் கொண்டிருக்கும் சிறப்பான வைகை மீடியா மற்றும் தமிழர் கலாச்சாரம் மற்றும் தேவர் மீடியா அன்பு சொந்தங்களுக்கு நன்றிகளை உள்ளவங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஏன்னா ரொம்ப பேச நினைச்சா காலத்தில் ரொம்ப அனுசரிக்கும். மணி 12. அதனால உங்கள் முன்னால் பபுனாக எடுத்துக் கொண்டிருப்பவன் மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் நல்லூர் பிபி முத்துவேல் அவர்களின் சிசிய புள்ளியமாகிய அதே மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் சோழன்குர்ணி என்ற கிராமத்தை சேர்ந்து AS தங்கராஜ் ஆகிய பபுர் காமிக் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். உங்கள் அன்பும் உங்கள் ஆதரவும் எங்களுக்கு எப்போதும் தேவை. நான் நிறைய பேச நினைச்சேன். அடுத்த மேடைக்கு நான் தான் வர்றேன். அதுல பாத்துக்கலாம். நம்ம தான் வரோம். ஓகே. அதனால நான் போயிட்டு அந்த புண்ணிய விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா மகே வந்து நின்னா முன்னாடி விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா மகே வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உடச்சிடாம பார்க்கிறது இல்லாடி ஏ அக்கா பொண்ணு வந்தது வச்சே பாருங்க நாங்க 2 பேரும் அடையத்துக்கு போய் கொஞ்சம் தாவு தாவு தாவு
பார்த்து அப்புறம் கண்ணு கண்ணு ஒட்டிக்கிச்சு காதல் வந்து ஒட்டிக்கிச்சு தாவு தாவு தாவுடா தாவுடா திரைக்குடா தாவு தாவு தாவுடா தாவுடா திரைக்குட தினதினமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா மகே வந்து முன்னாடி சென்னை மாநகரிலே சவுத் உசுமான் ரோட்டிலே பகவான் கடவுள கப்பீச வாங்கிட்டு கண்ணுல அளவெடுத்து ஜாக்கெட்டு தந்தது கேவி ரேட்டு அவ என்ன தொட்டா நான் அவளை தொடல எனக்கு வியாதியா பக்கத்துல புருஷன் இருந்தாண்டா கண்ணு கண்ணு ஒட்டி கிச்சு காதல் வந்து தாவு தாவு தாவுடா தாவுடா கைக்குடா தாவு தாவு தாவுடா தாவுடா கைக்குடா தினதினம் சோப்பு சீப்பு கண்ணாடி அக்காவே வளர்ந்தா உன்னாடி நெருக்கட்டம் செவ்வடி நேர்மையோடு ஆண்டவங்கும் பூலித்தேவன் நெஞ்சுரிது உண்ட செய்யும் அவர் இங்கே என்று தேடு அவர் புகழ நீ பாரு அவர் இங்கே என்று தேடு அவர் புகழ நீ பாரு இங்கே என்று